இன்றைக்கி சிறகடிக்க ஆசை தரமாக இருக்கும் சம்பவம். நேற்று சீனில் எல்லாம் மாட்டுப்பட்டு எல்லாம் சரித்தானே. நீ சிந்தாமணி வந்து பேசிட்டு போகிறா. அண்ணாமலைக்கு மலையாயிருச்சு விட்றாரு ஒரு அறப்பலவாரண விஜயாவுக்கு. சும்மா விஜயாவுக்கு அந்த அட்டி சும்மா தரமாக இருந்துச்சு. இன்னைக்கு கதையை பாருங்கள், சீனை பாருங்கள், செம்மையாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் டைரக்டர் இழுக்கிறாரு. இப்போ வேணா இன்னும் கொஞ்சம் டப்பாக இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த ரோஹிணி மேட்டரை முடிச்சு தொலைங்கடா. தலை வலியாக இருக்கு அவளோட. சே வச்சு செய்கிறான் நம்மளையும் சேர்ந்து. இதுக்கு சிந்தாமணி எவ்வளோ பராதா போல. டைரக்டருக்கு இன்னொரு விஷயம், இந்த காசு கட்டி வெளியே வர இந்த இது இருக்கு இல்லையா சப்ஜெக்ட், அதை தவிர்த்தாலும் இந்த மாதிரி சீரியலில் சினிமாவில் பார்த்தா நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி செஞ்சு போடுவாங்க. என்ன தப்பு செஞ்சு வேலை ஜெயில் போயிட்டு வேலை காசை கட்டி உடனே வெளியே வந்துடுறாங்க. ஒரு 2-3 நாசரி உள்ளுக போட்டு ஒரு தண்டனையை கொடுத்து இந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும்னா டக்குன்னு உள்ளுக போயாச்சு, காசை கட்டியாச்சு, வெளியே வந்தாச்சு. டைரக்டரே கதைங்கிறது வாழ்வியலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இப்படி வாழ்க்கைக்கு கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சிறகடிக்க ஆசை நாங்கள் விரும்பி பார்க்குற ஒரு கதை. கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. இன்னைக்கு அண்ணாமலை வச்சு செய்கிறாரு பாருங்கள்.